வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம், பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. அமெரிக்க பயணம் நிறைவு. இன்று சென்னை வந்தடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை, பள்ளி கல்வித்துறை உத்தரவு. வேலூர் அருகே கார், லாரி, அரசு பேருந்து அடுத்தடுத்து மோதி விபத்து, 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம், போலீசார் விசாரணை. இன்று குரூப் 2 2A முதல்நிலை தேர்வு, 2327 காலி பணியிடங்களுக்கு 7.93 லட்சம் பேர் போட்டி. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல், 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம். தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி பாஜக வேட்பாளரை ஆதரித்து இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதற்கட்ட தேர்தல் வருகிற 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் மோடி பாஜக வேட்பாளரை ஆதரித்து இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மெகா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசுகிறார். பிரதமர் மோடியின் வருகையையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தோடா மற்றும் கிஸ்த்வார் ஆகிய 2 மாவட்டங்களிலும் குறிப்பாக பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கும் இடத்தில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த மாதம் 27ஆம் தேதி அரசு முறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். சான் பிரான்சிஸ்கோவில் 29ஆம் தேதி நடந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று கூகுள் உள்ளிட்ட நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்தார். கடந்த 2ஆம் தேதி சிகாகோ சென்றார். அங்கும் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்தார். 2 இடங்களிலும் அமெரிக்கா வாழ் தமிழர்களை முதலமைச்சர் சந்தித்தார். இந்நிலையில் மொத்தம் 7,616 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழக அரசு மற்றும் அந்த நிறுவனங்களுக்கு இடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகின. 17 நாட்கள் அமெரிக்கா பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வியாண்டின் தொடக்கத்தில் பள்ளி வேலை நாட்கள் குறித்த காலண்டர் வெளியிடப்பட்டது. அதில் 220 நாட்கள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வேலை நாட்களை குறைக்க ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று 220 நாட்களில் இருந்து 210 வேலை நாட்களாக குறைக்கப்பட்டன. இந்த நிலையில் TNPSC தேர்வு இன்று நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்ட்வார் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கிஷ்ட்வாரின் சாட்ரோ பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடத்தினர். அங்கு பதுங்கி இருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் வீரமரணம் அடைந்தனர். மேலும் 2 காயமடைந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. குடியாத்தம் அருகே போதை ஊசி மற்றும் மாத்திரைகளை பயன்படுத்திய கல்லூரி மாணவர் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை பகுதியில் உள்ள மலையடிவாரத்தில் இளைஞர்கள் போதை ஊசி மற்றும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் குடியாத்தம் தாலுகா காவல்துறையினர் தட்டப்பாறை அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த கல்லூரி மாணவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரிடம் போதை மாத்திரை மற்றும் ஊசிகள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கல்லூரி மாணவர் உட்பட கமல்ராஜ், விக்னேஷ், ஷாம் சாரதி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து போதைப் பொருட்கள் எப்படி கிடைத்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாரா ஒலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து 3வது முறையாக பதக்கத்தை வென்ற தங்கவேலு மாரியப்பனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் 4 தமிழக வீரர்கள் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். அதில் பேட்மிண்டன் போட்டியில் 3 பதக்கங்களும், உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கவேலு மாரியப்பன் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார். தொடர்ந்து 3வது முறையாக பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்றை படைத்து நாடு திரும்பிய தங்கவேலு மாரியப்பனுக்கு சென்னை விமான நிலையத்தில் விளையாட்டுத்துறை அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தங்கவேலு மாரியப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், நான் லாஸ்ட் டைம் ரியோ மெடல் அடிச்சுட்டு வரும்பொழுதும் டோக்கியோ மெடல் அடிச்சுட்டு வரும்பொழுதும் நான் சொன்னேன், நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் தான் போயிட்டுருக்கேன். இன்னும் நிறையா பேர் வெளியே வந்து நல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கும் நான் இந்தியாவுக்கும் பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து நான் சொன்னது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சு நிறையா பேர் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் 4 பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்தியாவில் வந்து 29 மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 50 மெடல் ஆகும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து சைனா இருக்குது. நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட்டில் வரும். சார், 3 முறை தொடர்ந்து பதக்கம் வென்றிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் எப்படி சப்போர்ட்? தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக, நம்ம எஸ்டிஐட்டில் நம்ம தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் எல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. உனக்கு வந்து என்னென்ன தேவையோ எனக்கு வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி எனக்கு எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடையநல்லூர் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறை அதிகாரிகள் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மேக்கரை வடகரை பகுதியில் சில தினங்களாக விவசாய நிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வடகரை மற்றும் மேக்கரை பகுதி விவசாயிகள் வன விலங்குகளை கட்டுப்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கடையநல்லூர் வனச்சரக அலுவலர் சுரேஷ் தலைமையிலான வனத்துறையினர் காட்டு யானைகள் கூட்டத்தை விளைநிலங்களிலிருந்து அடர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். வனப்பகுதிக்குள் சென்ற யானைகள் மீண்டும் வராதவாறு பாதுகாப்பு பணியிலும் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். வாணியம்பாடி அருகே பொது இடத்தில் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த நடுப்பட்டறை பகுதியை சேர்ந்த சிவலிங்கம் என்பவரின் மகள் துர்காதேவிக்கு திருமணமான நிலையில் 3 குழந்தைகள் உள்ளனர். கணவரை பிரிந்து தனது தந்தையுடன் வசித்து வரும் இவர் வீட்டு வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 20 நாட்களாக மர்ம நபர் ஒருவர் துர்காதேவிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. வழக்கம் போல் துர்காதேவி வீட்டு வேலைக்கு சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஆபாசமான வார்த்தைகளில் பேசியதுடன் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட துர்காதேவி வாணியம்பாடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் வாணியம்பாடி மதனஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. இதனிடையே பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் நகராட்சி அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நகரமன்ற கூட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கலந்து கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் இளம் வயது திருமணங்களை தடுத்தல் குறித்து விளக்கி பேசினார். நிகழ்ச்சியில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் உமா மகேஸ்வரி, நலக்குழு தலைவர் சந்தோஷ்குமார், புறத்தொடர்பு பணியாளர் அலமேலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். மலேசியாவில் கொலை செய்யப்பட்ட தனது கணவரின் உடலை மீட்டு சொந்த ஊருக்கு கொண்டு வர உதவி செய்ய வேண்டும் என கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு 2 குழந்தைகளுடன் இளம்பெண் கதறி அழுதபடி கோரிக்கை விடுத்தார். கடலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் கடந்த ஆண்டு பணம் கட்டி மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றார். வேலைக்கு சென்ற இடத்தில் பிரபாகரனிடம் இருந்த பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் வாங்கி கொண்டு நபர் ஒருவர் தலைமறைவாகி விட்டார். அதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் கூலி வேலை செய்து வந்த நிலையில் சமீபத்தில் மனைவி ரஞ்சிதாவிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய போது விரைவில் ஊருக்கு வருவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே திடீரென பிரபாகரனை கொலை செய்து விட்டார்கள் என மலேசியாவிலிருந்து அவரது நண்பர்கள் ரஞ்சிதாவிடம்
கண்டனம் தெரிவித்தனர். இதனால் சோகத்தில் மூழ்கிய ரஞ்சிதா தனது 2 குழந்தைகளுடன் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கதறி அழுதது அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. அப்போது மலேசியாவில் உயிரிழந்த தனது கணவர் பிரபாகரன் உடலை தனது சொந்த ஊருக்கு கொண்டுவர உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சங்கராபுரம் அருகே மரணமடைந்த மூதாட்டியின் உடலை இடுப்பளவு தண்ணீரில் ஆபத்தான நிலையில் உறவினர்கள் தூக்கிச் சென்று அடக்கம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பஞ்சப்புத்தூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தை சேர்ந்த காளியம்மாள் என்ற மூதாட்டி வயது மூப்பின் காரணமாக மரணம் அடைந்தார். அவரது உடலை தோளில் சுமந்தபடி மணிமுத்தா ஆற்றில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி ஆபத்தான நிலையில் உறவினர்கள் தூக்கி சென்று மறுகரையில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்தனர். அரக்கோணத்தில் நடைபெற்ற உயர்வுக்கு படி என்ற முகாமில் 33 மாணாக்கர்களுக்கு உயர்கல்வி பயிலுவதற்கு ரூபாய் 15,72,000 மதிப்பீட்டில் கல்வி கடனுதவி பெறுவதற்கான ஆணையினை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்படும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் தமிழ்நாடு திறன் மேம்பாடு கழகம் சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இடைநின்ற மாணாக்கர்களுக்கான உயர்விற்கு படி என்ற முகாம் கோட்டாட்சியர் பாத்திமா தலைமையில் நடைபெற்றது. முகாமில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் முனைவர் JU சந்திரகலா கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் 33 மாணவர்களுக்கு கல்லூரி சேர்க்கைக்கான ஆணைகள் மற்றும் 3 மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலுவது என ரூபாய் 15,72,000 மதிப்பீட்டில் கல்வி கடனுதவி பெறுவதற்கான ஆணையினை வழங்கினார். மாவட்ட திறன் வளர்ப்பு பயிற்சி மையம் உதவி இயக்குநர் பாபு, முதன்மை கல்வி அலுவலர் பிரேமலதா, ஸ்ரீகிருஷ்ணா, கல்வி குழுமத்தின் தலைவர் சுப்பிரமணி, ரோட்டரி சங்கம் தலைவர் RB ராஜ் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருவெரும்பூர் வட்டம் பனையக்குறிச்சியில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டம் பனையக்குறிச்சி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சீனிவாசனின் மகன் சுந்தர்ராஜ் என்பவர் மீது திருவரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ரவுடித்தனம் செய்து வந்த சுந்தர்ராஜ் அவ்வப்போது பெயிண்டிங் வேலைக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் தனது வீட்டு மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த சுந்தர்ராஜ் கழுத்து வெட்டுப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இது குறித்து அவரது குடும்பத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவெரும்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் மற்றும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று 2,18,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விசூர் ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று அரசு துறை சார்ந்த திட்டங்கள் பற்றிய கண்காட்சிகளை காட்சிப்படுத்தினர். முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று 2,18,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், திட்ட அலுவலர் ஆர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பானுமதி, லோகநாதன், ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா, திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், விஷூர் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி, பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற மக்களை தேடி மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகர ஜாமியா பள்ளி வாசலில் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மக்களை தேடி மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு நகராட்சி நல அலுவலர் மருத்துவர் வசுமதி, மருத்துவ அலுவலர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். முகாமில் பங்கேற்றவர்களுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான பரிசோதனை செய்தனர். மேலும் நோய் குறித்து ஆலோசனைகள் மற்றும் மருந்து மாத்திரைகளையும் வழங்கினர். முகாமில் மக்களை தேடி மருத்துவ செவிலியர் அனிதா, நகர சுகாதார செவிலியர்கள் பூமாலை உள்ளிட்ட பயனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர்களை தாக்கிய காவல்துறையினரை கண்டித்து மதுரையில் வழக்கறிஞர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் வழக்கறிஞர்கள் குமரன், பாலமுருகன் ஆகியோரை உளவுத்துறை காவல்துறையினர் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து ஜாக் அமைப்பின் அறிவுறுத்தலின்படி மதுரையில் மாவட்ட நீதிமன்ற நுழைவாயில் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்களை தாக்கிய உளவுத்துறை காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் இணைத்து தமிழக அளவில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் வழக்கறிஞர் சங்கத்தினர் எச்சரித்தனர். காவல்துறை
சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்வதற்காக குற்றஞ்சாட்டிடம் சென்றுள்ளோம். விரைவில் கைது செய்து ரிமாண்ட் செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதே போல எங்கள் வழக்கறிஞர் சகோதரர் மீது வழக்கு போடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை உடனடியாக நிறுத்திட வேண்டும். தவறு பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்களை திரட்டி இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே அதுவரை இந்த போராட்டத்தோடு இன்றையோடு முடித்துக் கொண்டு நாங்கள் திங்கட்கிழமையிலிருந்து வழக்கறிஞர் பணிக்கு திரும்புகின்றோம். காவல்துறை இதில் கடுமையாக நடவடிக்கை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கு. கோவில்பட்டியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் கருணாநிதி, மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயபிரகாஷ் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 171 மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினர். இதில் பெற்றோர், ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி அருகே இயற்கையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் 1000 பனைமர விதைகளை விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் விருதுநகரில் செயல்படும் சுமை இயக்கம் மற்றும் டாங்கோ கிரீனேஜ் இயக்கமும் இணைந்து 1000 பனைமரம் விதைக்கும் நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்று இயற்கையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பனைமர விதைகளை கல்லூரி வளாக பகுதிகளில் நட்டு வைத்தனர். இதில் இந்து நாடார் உறவின் முறை தலைவர் ராஜ்மோகன், உப தலைவர் கணேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் வாகன விபத்துகளை குறைக்கும் வகையில் மாநகர காவல்துறையின் சார்பில் தானியங்கி சிக்னல் திறப்பு விழா நடைபெற்றது. திருப்பூரில் நாள்தோறும் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வகையில் மாநகர காவல்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். மாநகர காவல்துறை ஆணையர் லட்சுமி உத்தரவிட்டதின் பேரில் தனியார் பங்களிப்புடன் சிக்னல்களை அமைத்து போக்குவரத்து காவல்துறையினர் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து தனியார் மருத்துவமனையின் சார்பில் தாராபுரம் சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் பல்லடம் சாலை, கணபதிபாளையம் சாலை ஆகிய இரு சாலைகளில் புதிய தானியங்கி சிக்னலை மாநகர காவல்துறை ஆணையர்கள் கிரிஷ் யாதவ், சுஜாதா ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் குற்ற தடுப்பு பிரிவு காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 20 இடம்ல இந்த மாதிரி போட்டாச்சு. இன்னைக்கு we are inaugurate 2 signals. இன்னைக்கு ஒரு GH கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிக்னல் பிளஸ் கணபதி பாளையம்ல ஜங்ஷன்ல ஒரு சிக்னல். இந்த 2 சிக்னல்ஸ் இன்னைக்கு we are inaugurating. மறைந்த சீதாராம் யெச்சூரியின் திருவுருவ படத்திற்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அஞ்சலி செலுத்தினார். தேனி மாவட்டம் கம்பத்தில் அனைத்து கட்சி சார்பில் சீதாராம் யெச்சூரியின் மறைவிற்கு மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலம் கம்பம் பகுதியில் உள்ள அரச மரத்திலிருந்து தொடங்கி காந்தி சிலை, பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தெரு, வேலப்பர் கோவில் தெரு வழியாக சென்று மீண்டும் அரச மரத்தில் முடிவு பெற்றது. அரச மரம் அருகில் அவரின் திருவுருவ படத்திற்கு அனைத்து கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். சின்னமனூரில் ஆக்கிரமித்து கட்டிய முனீஸ்வரன் கோவிலை அகற்ற முயன்ற மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு இந்து முன்னணி அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சின்னமனூர் நகராட்சியில் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உழவர் சந்தை அருகே 74 கடைகள் கொண்ட வணிக வளாகம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. வணிக வளாகம் கட்டும் இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள முனீஸ்வரன் கோவில் சிலையை JCB மூலம் நகராட்சி ஊழியர்கள் அகற்ற முயன்ற போது இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் முனீஸ்வரர் சிலைக்கு பொதுமக்கள் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்தனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியாள் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் ஆவணி மாதம் கடைசி வெள்ளியை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சப்பர பவனி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியாள் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் என அழைக்கப்படும் சிவன் கோவிலில் ஆவணி மாதம் கடைசி வெள்ளியை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் 4 ரத வீதிகளில் சுவாமி சப்பர பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம், பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. அமெரிக்க பயணம் நிறைவு. இன்று சென்னை வந்தடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை, பள்ளி கல்வித்துறை உத்தரவு. வேலூர் அருகே கார், லாரி, அரசு பேருந்து அடுத்தடுத்து மோதி விபத்து,
15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். போலீசார் விசாரணை. இன்று குரூப் 2 2A முதல்நிலை தேர்வு. 2327 காலி பணியிடங்களுக்கு 7.93 லட்சம் பேர் போட்டி. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல். 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம். தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.